Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான கோழி இனத்தை சேர்ந்த பறவை, அதாவது கௌதாரி. கௌதாரி பேரே ரொம்ப அழகாக இருக்குது. இது பறவை இனத்தை சேர்ந்தது தான். இது முட்டை போட்டு தான் குஞ்சு பொரிக்கும். இது பார்க்குறதுக்கு புறாவை விட சற்று பெருத்து உடம்பு உடல்வாகு பருத்த உடல்வாகு இருக்கும். இதோட முதுகு பகுதி பார்த்தா வெள்ளையாகவும் கருப்பு பட்டையாகவும் பட்டையாக இருக்கிற மாதிரி காப்பி நிறத்துலையும் பொட்டு மாதிரியும் புள்ளி புள்ளியாக வச்சு காணப்படும். இதோட மார்பு பகுதியில், அதாவது மார்பு இருக்கு இல்லையா, நெஞ்சி, அந்த பகுதியில் மட்டும் கழுத்துலேருந்து ஆரம்பித்து கோடு கோடாக நூலில் வச்சு கோர்த்த மாதிரி பழுப்பு நிறத்தில் கோடு கோடாக இருக்கும். இதோட உருவ அமைப்பு இதுதான். தலையிலையும் அதே மாதிரி ப்ரௌன் கலரு, கருப்பு கலரு, வெள்ளை கலரு எல்லாம் கலந்து கோழியோட தலை சைஸுக்கு இருக்கும். அழகும் அதே அளவுக்கு தான் இருக்கும். இது வேகமாக இதால் பறக்க முடியும். ஆனால் இது பெரும்பாலும் தரையிலேயே ஓடி விளையாடும் இயல்பு உடையது. இதுக்கு ஆபத்துன்னு ஏற்பட்டால் உடனே தரையில் தான் நடந்தாதுவாட்ட இருக்கும். பறப்பதை விட அது ஓடி ஒளிஞ்சி தப்பிக்கவே முயற்சி பண்ணும். அதாவது இது எப்பயுமே ரொம்ப பறக்கிறதுக்கு முயற்சி செய்யாது. அதிக உயரத்துலேயும் பறக்காது. பறக்கும்போது ரெக்கையை படபடன்னு புறா பறக்கும்போது ஏற்படுற சவுண்டு மாதிரி இது கேட்கும். இது மனுஷங்களை பார்த்த உடனே என்ன பண்ணுன்னா பயந்து வயக்காடு இந்த மாதிரி இதுகளில் ஓடி ஒளிஞ்சிக்கிடும். இதோட உணவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வயல்வெளிகளில் தானியங்கள் அதை பொறுக்கி சாப்பிடும். கரையான்கள், பெரும்பாலும் இதோட உணவு கரையான்கள் தான். கரையான்கள், வண்டுகள் போன்ற பூச்சிகளை தான் இது சாப்பிட்டு வாழ்கிறது. இப்போ இந்த பறவை பார்த்தா அழிவின் விளிம்பில் இருக்குது. அதாவது இதை நிறைய கறிக்காகவும் இறைச்சிக்காகவும் பூச்சிக்கொல்லிக்கையோட பயன்பாட்டுக்காகவும் இதை ரொம்ப கொள்கிறாங்க. அதனால் இது வேட்டையாடுறாங்க. அதனால் இதோட எண்ணிக்கை குறைந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டமும் இதை பிடிக்கக்கூடாது அப்படின்னு வச்சுருக்காங்க. இருந்தாலும் இது இப்போதைக்கு 10,000 தான் மொத்தமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பறவை ஜோடியாக சேர்ந்து முட்டை போடக்கூடிய ஒரு இது தான். இது பெரும்பாலும் அதாவது சத்தம் கொடுத்துக்கிட்டே தான் காலையிலையும் மாலையிலையும் ஒரு சவுண்டு கொடுக்கும். அதாவது என்ன சவுண்டுன்னா டீ 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 அப்படின்னு ஒரு உறக்க சத்தம் கொடுத்து ஒரு மாதிரி குக்குன்னு ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்து இது பறந்துக்கிட்டே இருக்கும். வேட்டையாடுறதுக்கு சவுண்டு கொடுக்கும். பெரும்பாலும் இது தானியங்களையும் கரையான்களையும் வண்டுகளையுமே தான் இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இதோட இறைச்சி மருத்துவ பயன் கொண்டது. இதோட இறைச்சி இதோட இறைச்சியை நல்லா நம்ம வெறும் சூடு மட்டும் படுத்தி
இந்த கால்களில் இந்த வலி இருக்கிற இடங்கள்ல நம்ம அதை துணியில் கெட்டி ஒத்தனமாக கொடுத்தோம்னா அது நமக்கு நல்ல குணமாகும். அதுபோக இதோட இறைச்சியை நல்லா துண்டு பண்ணி வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு மிளகு சீரகம் போட்டு சூப்பு வச்சு குடித்தாலும் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது பெரும்பாலுமே இது மாமிசத்துக்காகவே இதை பயன்படுத்துகிறாங்க. இதோட மாமிசம் ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இது பறக்கிறப்ப புறா மாதிரி பறக்குது. படபடன்னு இறக்கையை அடிச்சுக்கிட்டே பறக்கும். இந்த மாதிரி இதோட பயன்கள்னு நம்ம பார்த்தோம்னா மருத்துவ பயன்கள் அதிகமாகவே இதனால் இருக்குது நமக்கு. இப்போ இன்றைக்கி நம்ம கௌதாரிங்கிற பறவையை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இதை இப்போ வேட்டையாடவும் கூடாது. இது அழிவின் விளிம்பில் இருக்கிறதுனால இதை நம்ம பாதுகாக்கணும். இப்போ நீங்கள் இன்றைக்கி இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி இன்றைக்கி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.